புனிதவதி, வாருங்கள் குருக்களே. என்னம்மா செய்கிறாய்? என்ன குருக்களே இப்படி கேட்கிறீர்கள்? நான் எப்பொழுதும் போல் கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறேன். அது தெரிகிறது. இன்று எதற்காக இவ்வளவு காலையிலேயே இங்கு வந்தாய்? ஏன் இன்று மட்டும் என்ன? எப்பொழுதும் போல்தானே நான் என் பணியை செய்து கொண்டிருக்கிறேன். நேற்று வரை நீ கோலம் போட்டதை பற்றி நான் இதுவரை ஏதாவது கேட்டிருக்கிறேனா? ஏனென்றால் நேற்று வரை நீ கன்னிப்பெண். அதனால் அதிகாலையில் வந்து இந்த கைலைநாதனுக்கு தொண்டு செய்தாய் என்பது சரிதான். ஆனால் இன்று நீ இன்னொருவருக்கு மனைவி. காலையில் எழுந்தவுடனே கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்துவிட்டுத்தான் மற்ற பணி எதுவாயினும் செய்ய வேண்டும். அதுதானம்மா ஒரு மனைவிக்குரிய முக்கிய கடமை. குருக்களே, எனது காலை பொழுது இந்த ஆலயத்தில் போடும் கோலத்திலிருந்துதான் தொடங்குகிறது. இந்த பணி தடைபடக்கூடாது என்பதற்காகத்தானே அந்த கைலாயநாதர் என் திருமணத்திற்கு பிறகும் காரைக்காலிலேயே இருக்கும்படி செய்திருக்கிறார். அப்படி இருக்க இன்று இப்பணி தடைப்பட்டால் எப்படி? என்றும் என்றும் இந்த பணியை நான் தான் செய்வேன். நீங்கள் கோயில் நடையை திறக்கும் பொழுது கைலாயநாதர் என் கோலத்தில் தான் கண் விழிக்க வேண்டும். அப்பப்பா, எவ்வளவு பக்தியா! இன்று அந்த ஈசனே உன் செயலை கண்டு வியந்து போயிருப்பார். உனது தீவிரமான பக்தியை நானே இன்றுதான் பூரணமாக புரிந்து கொண்டேன். திருமணம் பலரது வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. ஆனால் எந்த பந்தமும் சிவபக்தியிலிருந்து என் சிந்தையை மாற்றி விடாது என்று நீ நிரூபித்து விட்டாய். குருக்களே, ஏன் இருக்கிறீர்கள்? சீக்கிரம் சென்று நடையை திறவுங்கள். கைலாயநாதரை நான் தரிசிக்க வேண்டும். முடியாது. கோலம் போட்டு விட்டாய் அல்லவா? நீ வீட்டிற்கு சென்று உன் கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்துவிட்டு பிறகு காலை பூஜைக்கு வந்துவிடு. இப்போது புறப்படு. இல்லை இல்லை, கைலாயநாதரை தரிசிக்காமல் என்னால் எந்த பணியையும் செய்ய இயலாது. நீங்கள் வாருங்கள், நடையை திறவுங்கள். புனிதவதி, இறைவனே அம்பிகையின் சேவையை எதிர்பார்க்கிறார் எனும் போது உன் கணவருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்காதா? அதிலும் புதிதாக திருமணமானவர் எத்தனையோ கனவுகளோடு உன்னை எதிர்பார்க்க மாட்டாரா? கரம் பிடித்த நாயகனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டாமா? குருக்களே, நான் எனது என்ற வார்த்தையெல்லாம் எதற்கு? இறைவனது கருணை இல்லாமல் எந்த பணியையும் செய்ய இயலாது என்று தங்களுக்கு தெரியாதா? இறைவனுக்கு நாம் செய்யும் கடமையை சரியாக செய்தால் நமது பணிகள் எல்லாமே தானாக சரியாக நடந்துவிடும். புனிதவதி, உனக்குள் உள்ள சிவபக்தியை காணும் போது என் மெய் சிலிர்க்கிறதம்மா. அதற்கு காரணமே என் தந்தைதான் குருக்களே. சிறு வயது முதலே எனக்கு சிவநாமத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தார். அதன் பிறகு சிவனடியார் ஒருவர் ஒரு சிவலிங்கத்தை எனக்கு பரிசாக அளித்து அதை தினமும் பூஜை செய்யுமாறு எனக்கு வழி அமைத்து கொடுத்தார். அதனால் தான் என் காயத்திலும் என் மனதிலும் என் வாக்கிலும் அனைத்திலுமே அந்த கைலாயநாதரே நிறைந்திருக்கிறார். புனிதவதி, இதற்கு மேலும் நான் உன்னை தடுத்தேன் என்றால் அந்த இறைவனே என்னை மன்னிக்க மாட்டார். சரி சரி, நான் சென்று நடையை திறக்கிறேன். நீ கோலத்தை போட்டுவிட்டு சீக்கிரம் வந்துவிடு. சரியா? ஆகட்டும் குருக்களே. சுவாமி, எங்கு சென்றிருப்பார்? சுவாமி, 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 சுவாமி,
எங்கு சென்று விட்டார்? என்ன இது? இவ்வளவு அதிகாலையிலேயே உணவு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளதே. யார் இதை செய்திருப்பார்? நான் தான் செய்தேன். நீங்களா? உங்களுக்கு ஏன் இந்த வேலை? என்னம்மா செய்வது? கட்டிய மனைவி கணவனை தன் கண் போல் பராமரிக்கவில்லை என்றால் கணவனாவது மனைவி செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் அல்லவா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? தாங்கள் காலையில் எழுவதற்கு முன்பு கோவிலுக்கு சென்று கோலமிட்டு வந்துவிடலாம் என்றுதானே சென்றேன். புனிதவதி, நீ கோயிலுக்கு சென்று கோலம் போடும் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காகவே காரைக்காலில் வாழ விரும்பினாய் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் திருமணமான முதல் நாள் காலையில் கண் விழிக்கும் போது மனைவியின் முகத்தில் விழிக்க வேண்டும் என்றல்லவா ஒவ்வொரு கணவனும் நினைப்பான். இது என்ன அதிசயம்? தங்களுக்கு இதில் நம்பிக்கை உண்டா? ஏன் இப்படி கேட்கிறாய்? இல்லை சுவாமி, காலையில் கண் விழிக்கும் போது தாமரை மலர், கனிந்த பழம், தங்கம் இது போன்ற சிலவற்றில் கண் விழித்தால் நல்லது என்று சமய உணர்வு உள்ளவர்கள் நம்புவார்கள். நீங்கள் அதை கோரியதுதான் ஆச்சரியமாக உள்ளது. நான் அதையெல்லாம் நினைத்துக் கொண்டு சொல்லவில்லை. அன்பிற்குரியவர்கள் முகத்தில் விழிக்க வேண்டும் என்ற ஆவலில் தான் அப்படி கூறினேன். அதிலும் தாமரை மலர் போன்ற முகம், கனி போன்ற இதழ்கள், தங்கம் போன்ற மேனி கொண்ட என் மனைவியின் முகத்தில் நான் விழிக்க வேண்டும் என்று சொன்னேன். இது தவறா? கவலைப்படாதீர்கள் சுவாமி. நாளை முதல் முன்னதாகவே கோவிலுக்கு சென்று கோலமிட்டு விட்டு தாங்கள் கண் விழிப்பதற்கு முன் தங்கள் முன் வந்து நிற்கிறேன். அப்பொழுதும் கோலம் போடுவதை விடமாட்டேன் என்கிறாய். சரி, நீ கோலம் போடும் போது முதலில் என்ன செய்வாய்? புள்ளிகள் வைப்பேன். எதற்காக? அப்போதுதானே அதை மையமாக கொண்டு போடும் கோலம் நன்றாக இருக்கும். ஒருவேளை புள்ளி சரியாக அமையாவிட்டால் கோலமும் சரியாக அமையாது. வாழ்க்கையும் அப்படித்தான் புனிதவதி. இல்லறத்திற்குரிய கடமைகள் என்ற புள்ளிகள் சரியாக அமையாவிட்டால் இல்லறம் என்ற கோலம் சரியாக வராது. சுவாமி, உதாரணத்திற்கு சொல்கிறேன். கணவன் என்ற முறையில் எனது கடமைகள் என்று சிலது இருப்பது போல் மனைவி என்ற முறையில் உனது கடமைகள் என்று சிலது இருக்கின்றன. அதில் நீ மிகுந்த ஈடுபாடோடு இருந்தால்தான் நம் இல்லறம் சிறப்பாக அமையும். நிச்சயம் சுவாமி. நான் என் கடமையை பொறுப்புணர்ச்சியோடு சிறப்பாக செய்து முடிப்பேன். தங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். பாருங்கள், உணவருந்துங்கள். நீயும் வா, சேர்ந்து சாப்பிடலாம். சுவாமி, நான் எங்கு செல்ல போகிறேன்? வீட்டில் தானே இருக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் கணவன் உண்ட பின்புதான் மனைவி உண்ண வேண்டும் என்பது தமிழ் பண்பாடல்லவா? அப்பாடா, என் மனைவிக்கு இதாவது தெரிந்ததே. போதும் உங்கள் விளையாட்டு. அமருங்கள், சாப்பிடுங்கள். போதும் போதும். புனிதவதி,
வா மாலினி. ஏய், ஏன் அப்படி பார்க்கிறாய்? ஏதோ புதிதாக என்றுதான் பார்ப்பது போல். இல்லை, உன்னிடம் ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா என்று பார்க்கிறேன். ஏன் இப்படி குழப்புகிறாய்? என்று மட்டும் திடீரென்று என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது? வர வேண்டுமே. நேற்று உனக்கு முதலிரவு நடந்திருக்கிறது அல்லவா? சும்மா இருடி. அது எப்படி சும்மா இருப்பது? நீ சொல்லவில்லை என்றால் நான் விட்டு விடுவேனா என்ன? சொல். முதலில் அவர் நெருங்கி வந்தாரா, இல்லை நீ அருகில் சென்றாயா? முதலில் யார்? இப்பொழுது உனக்கு என்ன தெரிய வேண்டும்? உன் முதலிரவு நள்ளிரவாக கழிந்ததா என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவ்வளவுதானே? ஆமாம். நானும் நெருங்கவில்லை, அவரும் நெருங்கவில்லை. புனிதவதி, என்னடி சொல்கிறாய்? ஆம் மாலினி, எங்கள் திருமணம் நடக்காது என்ற நிலை இருந்ததல்லவா? அப்பொழுது ஒருவேளை எங்கள் திருமணம் நடந்தால் ஒரு பட்சம் விரதம் இருப்பதாக நான் உறுதி எடுத்துக் கொண்டேன். அதை அவரிடம் சொன்னேன். அவரும் ஒப்புக்கொண்டார். ஏன் இப்படி செய்தாய்? முதல் நாள் இரவே இப்படி செய்யலாமா? கணவனை தன் வசப்படுத்திக் கொள்ள காரணமாய் இருப்பதே தாம்பத்திய உறவு தானடி. அதைத்தான் தலையணை மந்திரம் என்று சொல்கிறார்கள். முதலிரவன்று மனைவியோடு கணவன் கொள்ளும் உறவின் மூலம்தான் கணவன் மனைவிக்கு கடைசி வரை கட்டுப்பட்டு நடக்கிறான். அந்த வாய்ப்பையே இப்படி தவற விட்டு விட்டாயே. நீ ஏன் இப்படி பேசுகிறாய் என்றுதான் எனக்கு புரியவில்லை. கணவன் மனைவி உறவு என்பதை கொச்சைப்படுத்துவது போல் பேசுகிறாயே. தேக சுகத்திற்காக மட்டுமே இருவர் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்றால் அப்படி உள்ள வாழ்க்கை எவ்வளவு காலத்துக்கு நீடித்து நிற்கும்? காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்று அவை பிராட்டி பாடியிருப்பதை நீ அறிய மாட்டாயா மாலினி? இருவர் மனமும் ஒன்றுபட வேண்டும். அதன் காரணமாக கணவர் அவள் மீது செலுத்தும் அன்பு, மனைவி அவருக்கு செய்யும் தொண்டு, இவைகள்தான் அவர்கள் வாழ்வை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். உடல் மட்டும் இணைவதல்ல வாழ்க்கை, உள்ளமும் இணைவதுதான் வாழ்க்கை. அதுதான் உயிர்களை இணைக்கும் தெய்வீக நிலை. தலையணை மந்திரம் என்பது தலை ஆட்டம் கண்டு கீழே விழும் காலத்தில் துணை வருமா? உடல் சுகம் என்பது வயது முதிர்ந்து நரை விழுந்து தோள்கள் சுருங்கி உடல் தள்ளாடும் காலத்தில் பயன்படுமா மாலினி? அன்புதான் பெரிது. அதுதான் இறுதி வரை மணமக்களை உறுதியாக வாழ வைக்கும். கிரகஸ்தம் என்பதை பற்றி நீ அறிவாயா மாலினி? எனக்கு எப்படி தெரியும்? அதென்ன கிரகஸ்தம்? நமது சாஸ்திரங்கள் மனித வாழ்வை 4 நிலைகளாக பிரித்திருக்கிறது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்பவைதான் அவை. முதலில் பிரம்மச்சரிய நிலையில் இருக்கும் ஒருவர் ஒரு பெண்ணை மணந்து கிரகஸ்தம் என்பதை மேற்கொண்டு குடும்பஸ்தனாக மாறுகிறார். அந்த வாழ்க்கையை எதற்காக தெரியுமா? புத்திர பேறு பெறுவதற்காகத்தான். அதன் பிறகு கணவர் 50 வயது நிறைந்தவுடன் வானப்பிரஸ்தம் எனும் நிலையை ஏற்ற கணவனும் மனைவியும் வீட்டு பொறுப்பை தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போவார்கள். அவ்வாறு போகும் காலத்தில் ஒருவருக்கொருவர் தீண்டாமல் இல்லற துறவை ஏற்று ஒரு நண்பர்களைப் போலத்தான் வாழ்வார்கள். அவ்வாறு சிறிது காலம் கழிந்ததும் மனைவி பக்குவம் அடைந்த பிறகு தன் மகனிடம் மனைவியை ஒப்படைத்துவிட்டு கணவன் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டு காட்டிற்கு செல்ல வேண்டும். அதன் பிறகு ஒருபோதும் கணவன் மனைவியை பார்க்கவே கூடாது. சரி, அதையெல்லாம் இப்பொழுது எதற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நீ தான் கிரகஸ்தத்தையே பொருளற்றதாக்கி விட்டாயே. அப்படி ஏன் நினைக்கிறாய்? கண் மூடி திறப்பதற்குள் நாட்கள் ஓடிவிடும். கிரகஸ்தனாக இருக்கும் நாங்கள் வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசத்தை ஏற்கும் காலமும் வந்துவிடும். அதனால் 15 நாட்கள் பிரிந்திருப்பது ஒன்றும் தவறில்லை. இதோ பார் மாலினி, நீ என் உயிர் தோழி என்பதாலும் என்ன நடந்தது என்று துளை தெரித்ததாலும் வேறு வழியின்றி நான் நடந்ததை சொல்லிவிட்டேன். இதை நீ எந்த காரணத்தை கொண்டும் எவரிடமும் சொல்லக்கூடாது. நான் ஏன் சொல்லப் போகிறேன்?
இருந்தாலும் உனக்கு முதலிரவு நடக்கவில்லையே என்று நினைத்து பார்க்கும் பொழுது மனம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. மாலினி, நீ ஏன் இவ்வாறு துடிக்கிறாய்? அவரே இதை ஏற்றுக்கொண்டார். பிறகு நீ எதற்கு கவலைப்படுகிறாய்? திருமணத்திற்கு முன்பே என்னை கடவுள் இல்லை என்று வாதாட மாட்டேன் என்று அவரை சொல்ல வைத்து விட்டேன். இப்போது முதல் இரவிலேயே நான் விரதம் இருப்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். நீ வேண்டுமானால் பார், வெகு விரைவிலேயே அவர் கடவுள் இருக்கிறார் என்பதையும் ஏற்றுக்கொள்வார். புனிதவதி, நீ சொல்வதை கேட்கும் போது இதையெல்லாம் நீ நிச்சயம் செய்வாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இவை எதையுமே நான் செய்யவில்லையடி. அந்த கைலாயநாதர் தான் என் மூலமாக செய்ய வைக்கிறார். சரி புனிதவதி, நான் உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். நீ உன் பணிகளை மேற்கொள், நான் பிறகு வருகிறேன். சரி. வாருங்கள் சுவாமி, உள்ளே வாருங்கள். அமருங்கள் சுவாமி. இந்தாருங்கள். உட்கார். இருக்கட்டும் சுவாமி. உட்கார் புனிதவதி. புனிதவதி, நீ இப்படி வாசலிலேயே நின்று என்னை வரவேற்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அதற்காக நீ இப்படி வாசலிலேயே நின்று காத்திருக்க வேண்டாம். நேரத்திற்கு வீட்டுக்கு வராமல் மனைவியை காக்க வைக்கிறான் என்று ஊர் மக்கள் என்னை தூற்றுவார்கள். ஆகையால் இனி வாசலுக்கு வந்து நீ காத்திருக்க வேண்டாம். அதெப்படி முடியும் சுவாமி? தங்களுக்காக இல்லை என்றாலும் நான் வாசலுக்கு வந்து காத்திருக்கத்தானே வேண்டும். என்ன சொல்கிறாய்? நீ எனக்காகத்தானே காத்திருந்தாய்? உங்களுக்காகவும் காத்திருந்தேன். உங்களுக்காகவும் என்றால் அப்படியானால் வேறு யாருக்காகவும் காத்திருப்பதாகத்தானே பொருள்? ஆமாம் சுவாமி. அப்படி யார் வருகிறேன் என்றார்கள்? என் தாய் தந்தையார் வருகிறேன் என்று செய்தி அனுப்பினார்களா? இல்லை சுவாமி. ஒருவேளை உன் தாய் தந்தையார் மகள் நடத்தும் தனி குடித்தனம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வருகிறேன் என்றார்களா? அதுவும் இல்லை. அவர்கள்தான் இங்கேயே இருந்து அனைத்தையும் செய்து தந்துவிட்டு சென்றார்களே. பிறகு யார் வருவதற்காக காத்திருக்கிறார்? காலையில் கோவிலில் ஒரு சிவனடியாரை பார்த்தேன். அவரைத்தான் நம் இல்லத்திற்கு அழைத்திருந்தேன். தினமும் ஒரு சிவனடியாருக்காவது அமுது படைத்து விட்டுதான் உணவு உண்பது என்பது நான் சிறுவயது முதலிலேயே கடைபிடித்து வரும் ஒரு விரதமாகும். இது வேற? ஏன் சுவாமி, அடியாருக்கு உணவிடுவது நல்லதுதானே? இல்லை என்று யார் சொன்னார்கள்? எங்கள் குடும்பத்திலும் என் வீட்டில் ஏதாவது விசேஷ நாள் வரும்போது அப்படி உணவிடுவது உண்டு. ஆனால் நீ சொல்வது போல் தினமும் ஒருவர் வந்து உண்ட பின்தான் உணவு உண்பது என்பது எங்கள் வீட்டில் இல்லை. சுவாமி, பலருக்கு பலவிதமான விருப்பமும் வழிகளும் இருக்கும். அதில் எனக்கு விருப்பமானது அன்னதானம் செய்துவிட்டு உண்பது என்பது. ஏன் சுவாமி, அன்னதானம் என்பது உயர்ந்த விஷயம் அல்லவா? அன்னதானம் உயர்ந்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சிவனடியார்களுக்கு மட்டும்தான் உணவிடுவது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சுவாமி, அதற்காக உன் விரதத்தை நான் நிச்சயம் தடுக்கவும் மாட்டேன். நாம் நமக்குள் தீர்மானித்துக் கொண்டபடி உனது பக்தி விவகாரத்தில் நான் குறுக்கிடவும் மாட்டேன். அதேபோல் எனது தனிப்பட்ட கருத்துகளில் நீயும் குறுக்கிடக்கூடாது. ஆனால் என்ன சுவாமி? நீ உன் பெற்றோர்கள் வீட்டில் இருக்கும்போது
அதை ஒரு நியதியாக வைத்திருந்தாய் என்பது சரிதான். இப்பொழுது கணவரோடு தனியாக வந்த பிறகும் அதை கடைபிடிக்க வேண்டுமா? இது எனக்கு நானே ஏற்படுத்திக் கொண்ட ஒரு நியதியாகும். என் பெற்றோர் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதை உங்கள் அனுமதியுடன் எங்கும் தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சுவாமி. அனுமதி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை புனிதவதி. இது நம் வீடு. நாம் என்பது நீயும் நானும் சேர்ந்ததுதானே. உனக்கு இங்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அதனால் தாராளமாக உன் விருப்பப்படி சிவனடியார்களுக்கு அன்னமிடு. ஆனால் அதற்காக என்னை நீண்ட நேரம் பட்டினி போட்டு விடாதே. சரி சரி, நீங்கள் வேண்டுமானால் உணவை வந்து உண்ணுங்கள், நான் பரிமாறுகிறேன். சிவனடியார் வந்து உண்ட பின்பு நான் உண்ணுகிறேன். தாயே, தாயே, திருச்சிற்றம்பலம். உங்கள் புதிய இல்லத்தை அடையாளம் கேட்டு வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. அதனால் என்ன, பரவாயில்லை, வாருங்கள். ஆகட்டும் தாயே. சுவாமி, நீங்களும் வாருங்கள். இல்லை, பரவாயில்லை. நீ அவருக்கு உணவிடு, நான் பிறகு உண்கிறேன். சரி சுவாமி, வாருங்கள். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். புனிதவதி, புனிதவதி, நான் புறப்படுகிறேன். இதோ வந்துவிட்டேன் சுவாமி. இந்தாருங்கள் சுவாமி, பாலை அருந்துவிட்டு செல்லுங்கள். புனிதவதி, சொல்லுங்கள் சுவாமி. நான் தினந்தோறும் காலையில் கடைக்கு புறப்படுவதற்கு முன் ஒரு குவளையில் பால் கொண்டு வந்து தருகிறாயே, அது ஏன்? இதை நான் என் தாயாரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் சுவாமி. என் தந்தையார் தினமும் வியாபாரத்திற்கு செல்லும் முன் என் தாயார் என் தந்தைக்கு ஒரு குவளையில் பால் கொண்டு வந்து கொடுத்துதான் வழி அனுப்பி வைப்பார். அப்படி என்ன இதில் விசேஷம்? பாலின் தன்மை மென்மையானது. அதை பருகுவதால் மனதில் மகிழ்ச்சியும் எண்ணத்தில் புத்துணர்ச்சியும் ஏற்படும். தாங்கள் செய்வதோ வணிகப் பணி. கடைக்கு வருபவர்கள் குணங்கள் பலவிதமாக இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுவார்கள். யார் என்ன பேசினாலும் அதற்கு தக்கபடி நம்மை சாந்தப்படுத்தக்கூடியது இந்த பால். அதனால்தான் என் தாயார் என் தந்தைக்கு பணிவிடை செய்தது போல நானும் உங்களுக்கு செய்கிறேன். ஆஹா, ஒரு பாலை வைத்து பெரிய பிரசங்கமே நடத்திவிட்டாயே. சுவாமி, சொல் புனிதவதி. இன்று உங்களுக்கு கடையில் நிறைய வேலை இருக்குமா? இன்று வியாபாரத்தில் பெரிதாக குறிப்பிடும்படியாக எதுவும் இருக்காது. எப்போதும் போல்தான் இருக்கும். சரி, ஏன் கேட்கிறாய் புனிதவதி? ஒன்றுமில்லை, தெரிந்து கொள்ளலாம் என்றுதான். நீ காரணமில்லாமல் எதுவும் கேட்க மாட்டாயே. சொல் புனிதவதி, எதுவாயினும் சொல். இன்று மாலை நீங்கள் சீக்கிரம் வந்தால் நல்லது. ஏன், அப்படி என்ன விசேஷம்? இன்று ஒரு முக்கியமான நாள். அப்படி என்ன முக்கியமான நாள்? நமக்குள் இருக்கும் தடை நீங்கக்கூடிய நாள். நமக்குள் தடையா? அப்படி ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே. உங்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. தெளிவாக சொன்னால் புரிந்து கொள்ளப் போகிறேன். நேற்றோடு ஒரு பட்சம் முடிந்து விட்டது. முடியட்டும். புரியவில்லையா? இதற்கு மேல் நான் எப்படி சொல்வது? நீ என்ன சொல்ல வருகிறாய்? 15 நாட்களாக நான் இருந்த விரதம் நேற்றோடு முடிந்து விட்டது. புனிதவதி, தடை விதித்த நீயே அது முடிவு பெற்றது என்பதையும் தெளிவாக கூறிவிட்டாய். நீ சூசகமாக சொன்னதை நான் தான் உடனடியாக புரிந்து கொள்ளவில்லை. நிச்சயம் நான் ஒரு மடையன்தான். என்ன இது? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சுவாமி. ஆமாம், இதற்குத்தான் சீக்கிரம் வர வேண்டும் என்றாயா? கடைக்கு போனால் தானே சீக்கிரம் வர வேண்டும். இன்று நான் கடைக்கே போகவில்லை, இங்கேயே இருந்து விடுகிறேன். போதுமா? வேண்டாம் வேண்டாம். நீங்கள் கடைக்கு செல்லவில்லை என்றால் ஏன் எதற்கு என்ற கேள்விகள் பிறக்கும். அது மட்டுமல்லாமல்
எது எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அது அப்பொழுதுதான் நடக்க வேண்டும். அப்படியானால் இன்று இரவு நமக்கு முதலிரவு என்று சொல். புனிதவதி, நீ சொன்ன செய்தியைப் போல் நீ கொடுத்த பாலும் மிகவும் சுவையாக இருக்கிறது. சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். 15 நாட்கள் நான் உங்களை காக்க வைத்து விட்டேன். புனிதவதி, காத்திருப்பதிலும் ஒரு சுகம் இருக்கிறது. என் புனிதவதிக்காக 15 நாட்கள் என்ன, 15 வருடங்கள் கூட நான் காத்திருப்பேன். என்ன பார்க்கிறாய்? உங்கள் உள்ளத்தில் எனக்கு எந்த அளவிற்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நான் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். புனிதவதி, உன்னை நான் என்று முதலில் பார்த்தேனோ அன்றே நீ என் மனதில் ஆழ பதிந்து விட்டாய். அதனால்தான் இறைவன் என்ற கருத்தில் இருவரும் வேறு வேறு திசையில் இருந்தாலும் அதை நான் பொருட்படுத்தவில்லை. நீ சொன்ன ஒரு பட்சம் என்ற விரதத்தில் எனக்கு ஒப்புதல் இல்லாவிட்டாலும் உன் பொருட்டு அதை நான் ஒப்புக்கொண்டேன். இனி இது போன்ற குறுக்கீடுகள் நம் வாழ்வில் நிச்சயம் ஏற்படாது. இரு துருவங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறதே, இவை ஒருமனதாக வாழுமா என்று நினைத்தவர்கள் வியக்கும்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். சுவாமி, இப்பொழுது புறப்படுங்கள். புனிதவதி, நான் நிச்சயம் போகத்தான் வேண்டுமா? நிச்சயம் போகத்தான் வேண்டும். ஆனால் நான் சொன்னதை மறந்து விடாதீர்கள். மறக்கக்கூடியதா அது? சூரியன் சாய்வதற்கு நேரமானால் நானே சென்று இழுத்து கீழே இறக்கிவிட்டு நிலவை மேலே கொண்டு வர செய்து விட மாட்டேனா? சரி, நேரமாகிவிட்டது, புறப்படுங்கள். நான் வருகிறேன். ஏன் வாசலிலேயே நிற்கிறாய்? நம் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் யாராவது வருகிறார்களா என்று பார்க்கிறேன் ஐயா. அது நல்லதுதான். இங்கு வரும் ஒவ்வொருவரையுமே நீ பணிவோடு அழைத்து வருகிறாய். அவர்கள் அருந்துவதற்கு ஏதேனும் தந்து உபசரிப்பதை அனைவரும் பெருமையாக சொல்கிறார்கள். கடையில் நான் வேலைக்கு சேர்ந்த அன்று நீங்கள் சொல்லித் தந்ததுதான் ஐயா. இன்று சொக்கலிங்கம் வருவதாக சொல்லியிருந்தார், இன்னும் வரவில்லையே. நான் கடையை திறக்கும் போதே வந்து மதியத்திற்கு மேல் வருகிறேன் என்று உன் ஐயாவிடம் சொல்லிவிடு என்றார் ஐயா. அப்படியானால் சரி. பரமதத்தா, பரமதத்தா, வா கதிர்வேலா. என்ன பொன்னா, நலமாக இருக்கிறாயா? ஐயாவின் தயவால் நலமாக இருக்கிறேன் ஐயா. நான் தங்கள் குடிப்பதற்கு மோர் கொண்டு வருகிறேன். கதிர்வேலா, நாகையில் இருந்து இன்றுதான் வருகிறாயா? ஆம் பரமதத்தா, நான் இப்போது உன் தந்தையாரிடம் தானே பணிபுரிகிறேன். அதனால் நீ செய்த பணிகளை எல்லாம் என்னிடம்தான் தந்திருக்கிறார். அவ்வப்போது பல ஊர்களுக்கும் அனுப்புகிறார். அதிலும் காரைக்காலுக்கு வரும் பணி என்றால் உன்னை சந்திக்க ஒரு வாய்ப்பு என்பதால் உடனே புறப்பட்டு வருகிறேன். அது எனக்கு தெரியாதா? என் தாய் தந்தையர் நலமாக இருக்கிறார்கள் அல்லவா? நலமாக இருக்கிறார்கள். உன்னை சந்தித்து உங்கள் அனைவரின் நலத்தையும் அறிந்து வரும்படி கூறினார்கள். நாம் அடிக்கடி சந்திக்க முடியாவிட்டாலும் அவ்வப்போது சந்திக்க முடிகிறதே, இதுவே எனக்கு போதும். உனக்கு என்ன, நீ விரும்பியவளையே மணந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கேயே தங்கிவிட்டாய். மனைவியோடு தனி குடித்தனம், சுயமாக வாணிபம் புரிய ஒரு கடை. காலையில் வந்தோமா, கடையை பார்த்தோமா, மதியம் சென்று மனைவியோடு மகிழ்ச்சியாக பேசியபடி சாப்பிட்டோமா. இரு, நீ பாட்டுக்கு என் சாப்பாட்டை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே போகிறாயே. ஏன்? என்னுடைய நிலை என்னவென்று உனக்கு தெரியுமா? என்ன? ஒவ்வொரு நாள் மதியமும் யாராவது சிவனடியார் வந்து சாப்பிட்ட பின்தான் எனக்கு சோறு. அடியார்கள் வர தாமதமானால் அடியேனும் காத்திருக்க வேண்டியதுதான். அப்படியா நடக்கிறது? அதேதான்.
சிறுவயது முதல் செய்து வரும் அன்னதான தொண்டா. அதனால் அதை இப்போதும் விடாமல் கடைபிடிக்கிறாள் புனிதவதி. ஐயா, எடுத்துக்கொள்ளுங்கள். தாங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். பொன்னா, ஐயா, இவற்றை கொண்டு போய் வைத்துவிட்டு யாராவது வருகிறார்களா என்று வாசலில் நின்று பார்த்துக்கொள். சரிங்க ஐயா. என்ன கதிர்வேலா, ஏதாவது சொல்ல வேண்டுமா? ஆமாம் பரமதத்தா, ஊருக்குள் வந்தவுடன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது இன்னும் உனக்கு தெரியாது போலிருக்கிறது. என்ன விஷயம்? சில போலி சாமியார்கள் காரைக்காலுக்குள் வந்திருக்கிறார்களாம். சிவனடியார்கள் போல் வந்து வாசலில் நின்று பிக்ஷாந்தேகி என்று கூறிக்கொண்டு வீட்டிற்குள் என்னென்ன எங்கெங்கே இருக்கிறது என்று நோட்டம் பார்க்கிறார்களாம். பின்னர் தனியாகவோ கூட்டமாகவோ உள்ளே புகுந்து கிடைத்ததை சுருட்டி கொண்டு போகிறார்களாம். என்ன கொடுமை இது! அன்னமிட்ட வீட்டிலேயே கண்ணமிடுவது என்பது இதுதான் போலிருக்கிறது. இப்படி வருபவன் இத்தோடு நின்றுவிட்டால் பரவாயில்லையே, வீட்டில் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறாள் அந்த பெண் என்று தெரிந்து கொண்டு தகாத முறையில் நடந்து கொள்ள மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? நீ சொல்வது சரிதான். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று எப்படி தீர்மானிக்க முடியும்? அதனால் தான் சொல்கிறேன், உன் மனைவி புனிதவதி அடியாருக்கு அன்னமிடுவதை தன் விரதமாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் என்று சொல்கிறாய். அவள் ஒரு அப்பாவி பெண், சிவபக்தி ஒன்றை தவிர புவி வாழ்க்கையில் சூதுவாதுகள் எதையும் அறியாதவள். அதனால் உடனே வீட்டிற்கு சென்று இன்னும் சில நாட்களுக்கு எந்த அடியாருக்கும் அன்னமிட வேண்டாம் என்று தடுத்துவிடு. அதுதான் அவளுக்கு பாதுகாப்பு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எது எப்போது நடக்கும் என்று சொல்ல முடியாதல்லவா? ஆகட்டும் கதிர்வேலா, சரியான நேரத்தில் வந்து இதை சொன்னாய். நான் வீடு விட்டால் கடை, கடை விட்டால் வீடு என்று இருப்பதால் பல விஷயங்கள் எனக்கு தெரியாமலே போகிறது. நான் இப்பொழுதே சென்று இந்த அன்னதான தொண்டை சிறிது காலம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறேன். நீயும் என்னோடு வா. இல்லை பரமதத்தா, உன் தந்தை மேலும் சிலரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த முறை வரும்போது வீட்டிற்கு வருகிறேன். நீ முதலில் சென்று இதை பற்றி சொல்லி எச்சரிக்கை செய். நான் வருகிறேன். பொன்னா, இதோ வருகிறேன் ஐயா. ஐயா, கடையை பார்த்துக்கொள். நான் சென்று மதிய உணவுக்கு பிறகு வருகிறேன். சரிங்க ஐயா. சாப்பிடுங்கள். தாய், பசியோடு வந்தவனுக்கு வயிறார உணவு கொடுத்தாள். என்றும் உனது இந்த இறைப்பணி தொடரட்டும். நல்லது. ஈசன் உனக்கு சகல நலன்களும் அருளட்டும். வருகிறேன். திருச்சிற்றம்பலம்.